நம்ம பார்க்குற இந்த வீடு 3.5 சென்ட்ல கட்டப்பட்ட ஒரு அழகான நார்த் ஃபேசிங் 3 பிஹெச்கே டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய கேட், ரெகுலர் என்ட்ரிக்காக ஒரு சின்ன கேட்டுன்னு கார் பார்க்கிங் அண்டு மெயின் என்ட்ரன்ஸ் ரெண்டையுமே ஒட்டுக்கா கொடுக்காம செப்பரேட்டாக பிளான் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது. பெரிய டிவி யூனிட், சோஃபா செட், கர்டன்ஸோட பெரிய விண்டோஸ், கார்னரில் பெரிய உட்டன் பூஜா கேபினெட்டுன்னு ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால், டபுள்லைட் வால்ஸ் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சரோட பெரிய டைனிங் ஸ்பேஸ், கிச்சனில் பேக் சைட் எக்ஸிட்டோர் கொடுத்து அவுட் சைடில் ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா, 3 பெட்ரூம்ஸ்லையுமே உட்டன் காட், வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி யூனிட், ஃபால் சீலிங்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப். அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 பெட்ரூம்ஸோட அட்டாச்சு பாத்ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பாத் டப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடை பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1515 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் பிளான் பண்ணி பார்டர்ஸ்க்கு போகிற டார்க் கலரில் ஹைலைட் பண்ணி எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் கேட்ஸை பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்டீல் வித் ப்ரௌன் HPL சீட்டில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே நார்த் ஈஸ்டில் பெரிய கார் பார்க்கிங். சைஸ் 17x12. தரைக்கு போகிற ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சீலிங்க்கு போகிற WPC பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை டபுள் டோர் டைப்பில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 23x16. வீடு முழுக்க தரைக்கு 6x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட். வெஸ்ட் வாலுக்கு போகிற டெக்கரேட்டிவ் பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய சோஃபா கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் பெரிய உட்டன் பூஜா கேபினெட். அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. இது டைனிங் ரூம். டபுள் லைட் வால்ஸ் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் கிரானைட் ஃபினிஷ் டேபிள் டாப் வித் உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே நிறைய கிளாஸ் டோர்ஸோட ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ரூம் சைஸ் 11x10. கார்னரில் பெரிய ஹேண்ட் வாஷ் பேசினும் அது போக பெரிய மிரரும் மாட்டியிருக்காங்க. டைனிங் ரூம் அடுத்து சவுத் ஈஸ்டில் கிச்சன். சைஸ் 11x8. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே போகிற உட்டன் பேஸ் கேபினெட்ஸும், டேபிள் டாப்பில் ஹாபும், மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. அது போக பேக் சைடில் பேரலாக இங்கேயும் ஒரு டேபிள் டாப், ஓவர்ஹெட் கேபினெட்ஸ், லாஃப்ட் கபோர்டுன்னு நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட். நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. அவுட் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா. சைஸ் 8x5. கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6x4 இந்தியன் டாய்லெட் டைப். இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x11. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க். கீழே சென்டரில் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், பேக் சைடில் பூரா பேனலிங் ஒர்க், டிவி யூனிட்,
ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட் வார்ட்ரோப்ஸ்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 7.5 5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வழக்கமாக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை எல்லோரும் 10 அடி தான் விடுவாங்க. ஆனால் கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 11 அடிக்கு விட்டுருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாஞ்ச், சைஸ் 12க்கு 6. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 16. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க். சென்டரில் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், டிவி யூனிட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், வார்ட்ரோப், கபோர்ட்ஸ்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 11க்கு 6. பாத்ரூமில் ஹைலைட் என்னென்னா கார்னரில் ஒரு பெரிய பாத் டப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடே பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16.4க்கு 11. இந்த வீட்டில் 3 பெட்ரூம்ஸ்லையுமே உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், ஃபால் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப், கபோர்ட், டிவி யூனிட்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைஸ் 16.4க்கு 5. வார்ட்ரோப் இன்பிட்வீனில் அதே வார்ட்ரோபோட டிசைனில் ஒரு ஹிடன் டோர் பிளான் பண்ணி உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. சைஸ் 8க்கு 6. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10க்கு 8. போன அட்டாச்சு பாத்ரூம் மாதிரியே இந்த அட்டாச்சு பாத்ரூம்லையும் கார்னரில் ஒரு பெரிய பாத் டப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசர், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஜாகுவார் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே அதிகப்படியான சூரிய ஒளி கிடைக்கணுங்கிறதுக்காக சீலிங்கில் ஸ்கொயர் ஷேப்பில் 4 ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரணம்பட்டியில் ஐடி பார்க் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,79 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.